கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா மனுஷனுடைய மனநிலைமை என்னன்னா, ஒரு மனுஷன் ரொம்ப அழுதான் அல்லது ஒரு மனுஷன் ரொம்ப அழுதான்னா ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க மனசுல ரொம்ப காயம் இருக்கு, ரொம்ப அழுத்தம் இருக்கு, ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, உங்களுக்கும் சொல்றேன், அழுகிற எல்லாருக்கும் அதிக வேதனை இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சிரிக்கிறவங்களுக்கும் வேதனை இருக்கும், அது சொல்ல தெரியாம உள்ளேயே வெளியில பார்க்க சிரிப்பாங்க, சிரிப்பு இருக்கும், ஆனா உள்ள 1008 கஷ்டம் இருக்கும். அல்லேலூயா. அதனால பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே கிடக்காரு, இவருக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க தனிமையில வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் ஒருவரே சாட்சியா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் கண்ணீரெல்லாம் கணக்கிலே வைத்திருக்கிறார், துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய கண்ணீருக்கு ஒரு நாள் பலன் உண்டாகும். ஆமென். ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது ஆலய பிரதிஷ்டை நாளில சாலமோன் கிட்டத்தட்ட அவன் 6 லட்சம் ஆடுகளை அடித்து பலி செலுத்தி வெள்ள பெரிய விருந்து படைத்தானாம். ஆலயம் ஜனங்கள் நிரம்பினதை விட தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினதாம். அதுபோல நம்முடைய சபை கட்டி இந்த வருஷம் முடியணும்னு நமக்கு 95 நாள் பக்கத்துல தான் இருக்கு. 95 நாளைக்குள்ள இந்த ஆலயத்தை கட்டி முடிப்போம். அதை முடிக்கும் போது கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை பிந்தின ஆலயத்தின் மகிமை விட வருகிற ஆலயத்தின் மகிமை விலையேறப்பட்டதாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆலயத்திலே புதிய ஆத்துமாக்கள் வருவார். நம்முடைய தரிசனம் 1000 ஆத்துமாக்கள், ஆலயம் கட்டி 1000 ஆத்துமாக்கள் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக தேவன் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆத்துமாக்களை கர்த்தர் தர வேண்டும். அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்கள், பாவத்தில் கிடக்கிற ஜனங்கள், அக்கிரமத்தில் கிடக்கிற ஜனங்களை ஆண்டவர் இந்த ஆலயத்திலே சேர்த்து வியாதிகள் சுகமாக்கப்பட வேண்டும். ஆலயம் என்பது விலையேறப்பட்டது என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். முதலாவது நாம் ஆலயத்தை குறித்து தான ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவானின் புஸ்தகத்தை திருப்புவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். அதுல யாராவது நல்ல வாசிக்க தெரிஞ்சவங்கள் வாசிக்கலாம், இல்லை நானே வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் வாசித்தால் நல்லா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம் ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அவர் நம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். 21வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஒருவன் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனாய் இருந்தால் கர்த்தர் கொடுத்த சபையிலேயும் அவன் அன்பு கூற வேண்டும். நான் இல்லை, எனக்கு ஆண்டவரை பிடிக்கும், ஆலயம் பிடிக்காது என்று சொன்னால் உங்களை குறித்து வேதம் தவறான வார்த்தைகளை சொல்லுகிறது. ஒருவன் தேவனை பிடிக்கும் என்று சொல்லுகிறவன் ஆலயத்தையும் அவனுக்கு பிடிக்க வேண்டும். அதுதான் உண்மை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆலயத்தை குறித்து தான ஒரு பெரிய அறிவு உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சபை என்றால் எக்லீசியா. எக்லீசியா என்றால் அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கூடுகிற கூட்டம் எக்லீசியா, சபை என்ற அர்த்தம். அப்ப இந்த சபை என்பது வெளியிலிருந்து
உலகத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து கிடந்த நம்மை ஆண்டவர் உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை தந்து, உலகம் வேறு, நீ வேறு, நீ வேறு விதமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு மனுஷி என்று பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, ஒரு கிணற்றுக்குள்ளிருந்து, ஒரு சாக்கடையில் இருந்து நம்மளை தூக்கி அவர் இரத்தத்தால் நம்மளை கழுவி, நம்மளை குளிப்பாட்டி, நம்மளை சுத்தமாக்கி, சபை என்கிற உன்னதமான ஆண்டவருடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நம்மை விசுவாசிகளாக அல்ல, அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப சபை என்பது நீங்கள் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். சபையை நீங்கள் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்டவன் யோவான். யோவான் யார்? சத்தமா தான் சொல்லுங்களேன். யோவான் அன்பின் சீசன். அவன் வயதான நாட்களிலே, வயதான காலகட்டத்திலே இருக்கும்போது அவன் பத்மு தீவிலிருந்து அவன் திரும்ப வந்து அவன் எபேசு பட்டணத்திலே சபைகளுக்கு பிரசங்கித்தான் என்று வேதம் நமக்கு சட்டப்படி ஆதாரங்கள் கூறுகிறது. வயதான காலத்தில் அவன் பேசின பிரசங்கம் என்ன? அவன் ரொம்ப வியாக்கியானமாய் அவன் பேசல. அவன் பேசினது, பிள்ளைகளே நீங்கள் அன்பாயிருங்கள். இதுதான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எல்லாத்திலையும் அவர் பேசுறாரு. அப்போ பத்மு தீவிலே ஆவிக்குள்ளான ஒரு மனுஷன் தீவு வழியாய் வெளியே வந்து அவன் எங்கே பிரசங்கம் பண்ணினான்? எபேசு பட்டணத்துக்கு போய் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு அவன் திடப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அன்பாயிருங்கள் என்று அவன் என்ன செஞ்சானா சொன்னான். இன்றைக்கு அன்பில்லாத காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். மனுஷனுக்கு மனுஷன் அன்பு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லை. அன்பு இல்லாததுனாலதான் அனாதை ஆசிரமங்கள் அதிகமாகிறது. அன்பு இல்லாததுனாலதான் முதியோர் இல்லங்கள் அதிகமாகிறது. அன்பு இல்லாததுனாலதான் தெருக்கல்ல பிச்சைக்காரர்கள் அநேகர் அலைகிறார்கள். அன்பு இல்லாததுனாலதான் அநேகர் பைத்தியம் பிடித்து அலைகிறார். மனநிலைமை பாதிக்கப்பட்ட இடங்கள் ஏன் ஜனங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு அன்பாய் நேசிக்க ஒருவரும் இல்லாததுனால, துரோகத்தினாலும் இழப்புகளினாலும் பிரச்சனைகளினாலும் எதற்காக வாழ வேண்டும் என்கிற பல சிந்தையோடு அவர்கள் குழப்பத்தில் இருந்ததுனால அவர்கள் மனநிலைமை பாதிக்கப்படுகிறது. கடந்த ஒரு 4 வருடத்துக்கு முன்பதாக பெரிய குளத்தில் ஒரு பெரிய உயரமான ஒரு அம்மா, ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அவங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல கேட்கும் போது இந்த அரண்மனையில அவங்க பெரிய சொத்துக்கு அதிபதியா இருந்தாங்க. அவருடைய கணவனார் இன்னொரு அவன் பெண்ணோடு தொடர்பு வைத்ததை கண்கூடாக பார்த்தது நேரத்தில் அவர் கணவனாரை அதிகம் இவர்கள் நேசித்ததுனால அதை பார்த்த உடனே அவர்கள் மனநிலைமை பாதிக்கப்பட்டார்கள். பல கோடி சொத்துக்கு அதிபதி இன்றைக்கு பெரிய குளத்தில் காந்தி சிலை அருகில அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லும் போது மிக மிக ஆச்சரியமா இருந்தது, வேதனையா இருந்த சில காரியங்களை அவன் பார்த்து அன்பில்லாததனால அநேகர் பைத்தியம் பிடித்து அவர்கள் அநேகர் அவன் வாழ்க்கை இழந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறீர்கள். வேற எதிலையும் நீங்க கடன்படாதீங்க, அன்பில கடனாளிகளா இருங்க. ஒருவரை ஒருவர் நேசிக்க கத்துக்கிடுங்க, ஒருவரை ஒருவர் அன்பு காட்ட கத்துக்கிடுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும். அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நம்ம பிள்ளை தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளை தப்பை நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சில நேரங்களில் தம்பி சாமி ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது, வீட்டில் சத்தம் போடும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப வேகமா பேசிடாதீங்க ஐயா, அவன் மனசு கஷ்டப்பட்டுருவான். காரணம் என்ன? அன்பு, பிள்ளைகள் மேல வைத்த அன்பு. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த தவறுகளை மறைக்க திட்டமிடுகிறோம். ஆனால் இன்னொருவர் செய்கிற தவறை 4 பேருக்கு சொல்ல விரும்புகிறோம். இதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு. முதல்ல உங்க பிள்ளைகள் செய்கிற தப்பை வெளியே சொல்லாமல் இருக்கிறது போல மற்றவர்கள் தவறுகளை வெளியே சொல்லாமல் அவர்களை நேசிக்கும் போது தவறுகள் திருத்தப்படுகிறது. அழிந்து போக வேண்டியவன் காப்பாற்றப்படுகிறான், பாவி மனம் திரும்புகிறான். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் அரவணைப்பினாலேயோ அல்லது பணத்தினாலேயோ 5 அப்பத்தை கொடுத்து 5000 பேரை போஷிச்சதுனாலேயோ யாரும் மனம் திரும்பதில்ல. அவர் நேசித்ததுனால, அவர் அன்பு கூர்ந்ததுனால இந்திய தேசம் மாத்திரமல்ல உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறது என்றால் ஒரே ஒரு தெய்வமாகிய இயேசுவின் அன்பினாலே சகலத்தையும் கர்த்தர் செய்திருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம பிள்ளைகள் தவற நம்ம வெளியே சொல்ல மாட்டேன்றோம்? ஏன் நம்ம பிள்ளைகள் தவற மலிப்பி அப்படியே நடிச்சிடறோம்? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ண கொடுத்தார். நீ ஏன் ஒளிந்து வாழுகிறாய் அப்படின்னு ஒரு பிரசங்கம் தான் எனக்கு இன்னைக்கு வாரத்தில் பேச வச்சார். பேசணும். நேற்று எங்க வீட்டில் போய் பாருங்க, ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சிருப்பேன், ஒளிந்து வாழாதே. பாருங்க, அதுதான் நான் எழுதி வச்சேன். கடைசியில் ஆண்டவர் டாபிக்கை மாத்தி இன்னைக்கு அன்பு, சபை
சபையை நேசிக்கிற விசுவாசிகள் உன் சபையில எத்தனை பேர்னு முதல்ல ஜனங்களுக்கு புரியணும்னாரு. ஒளிந்து வாழாதே மாம்சமான உன்னை மறைக்காமல் வாழுவதல்லவோ உபவாசம் அப்படின்னு ஆண்டவர் எங்கூட பேசினார். ஒளிஞ்சு வாழ்ற வாழ்க்கை. நேத்து உபவாச ஜெபத்துல 4 காரியம் பேசினேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா, ஆமென். பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு பிரசங்க தலைப்பு. பிசாசு என்ன செய்வான்? நம்மளை மயக்குவான். ஆமென், அல்லேலூயா. நம்மளை மயக்கிக்கிட்டே இருப்பான். அவன் வேலையே அதுதான். ஆமென். அதை காமிச்சு இதை காமிச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியா அதெல்லாம் காமிச்சு மயக்கி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போயிடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு மயக்குகிறவன். அந்த மயக்கத்தில் நீங்கள் விழுந்து போகாதீங்க. ஒரு கடைக்கு போனா அப்படியே லைட் எல்லாம் பார்த்து மயங்கிறாதீங்க. அவன் சொத்தர கடை வீதிக்கு போகும்போது அவன் கலரா லைட் இருந்தவொன்னு வெள்ளை கலர் சட்டை கூட சிவப்பு கலரா தெரியும். மாத்தி எடுத்துட்டு கலருக்கு மயங்கி போயிடாதீங்க. அவன் மயக்குகிறவன் பிசாசு, மயங்கி போகிறவன் மனிதன். ஆமென். பிசாசுடைய வேலை தானே. அல்லேலூயா, ஆமென். பிசாசு மயக்கி சுவிசேஷத்தை விட்டு சீக்கிரத்தில் வழி விலக பண்ணுவான். ஆவியில ஆரம்பிச்சு உங்களை மாம்சத்தில் முடிக்க வைப்பான். இதெல்லாம் பிசாசுடைய வேலை. ஆனா நீங்க யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்க? அன்புக்கு கீழ்ப்படி. ஏன்னா கர்த்தருடைய அன்பு, ஆமென், நம் பாவிகளா இருக்க போது அவர் இவ்வளவாய் அன்பு, அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். அன்புதான் ரொம்ப முக்கியமானது. சபை மேல ஒரு அன்பு இருக்கணும். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறேன், அவர் மேல எனக்கு ரொம்ப கொள்ள அன்பு இருக்கு அப்படி சொல்ல கை வைத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல எனக்கு ரொம்ப பாசம், எனக்கு ரொம்ப அன்பு. சரி சார், சபையை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? சபை மேல எனக்கு ரொம்ப அன்பு அப்படி சொல்ல கை. அல்லேலூயா, ஆமென். கரெக்ட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. எல்லாரும் தூக்கிட்டு இருக்க சோத்திரம். ஏன்னா ஆண்டவர் மேல அன்பு இருக்கு, சபை மேல அன்பு இல்லைன்னா எனக்கு தலை பிடிக்கும் ஆனா உடம்பெல்லாம் எனக்கு நான் அப்படின்ற மாதிரி. அல்லேலூயா. பைபிள் சொல்றது கிறிஸ்துவ சபைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவ சபைக்கு அவர் தலையா இருக்கிறதுனால நாம என்ன? அல்லேலூயா. சரீரங்கள் அவயவங்களா இருக்கிறோம். ஒருவேளை பிரிசிலாம வாளா இருக்கலாம், நான் காலா இருக்கலாம், இவ கையா இருக்கலாம், நகமா இருக்கலாம், தொழியா இருக்கலாம், கண்ணு புருவமா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். நாம் தனிப்பட்ட ஆள் கிடையாது. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறார். உலக இரட்சகர் இயேசு. அவர் நம்மளை நேசிக்கிறார். நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. சபை என்பது சாதாரணது அல்ல. சபை என்பது ஒரு பேழை. சபை என்பது அழிவுக்கு காப்பாற்றுகிற ஒரு உபகரணம். சபை என்பது அழிவு வரும் முன்னே காப்பாற்றுகிறது. சபை என்பது உயிரை காப்பாற்றுகிறது. சபை என்பது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிறது. சபையின் மதிப்பு விலையேற பெற்றதா இருக்கிறது. ஒருவன் சபைக்குள்ளே வந்தால் அவன் ஆயுசுக்கும் கர்த்தர் அவனை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். சபையை நேசிக்கிற விசுவாசிகள், எத்தனை விசுவாசி சபையை நீங்க நேசிக்கிறீங்க? உண்மையாவே நீங்க நேசிக்கிறீங்களா என்பதை உங்கள் உள்ளத்துல உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். யோவான் 13ஆம் அதிகாரம், 1 யோவான் அல்ல, யோவான் 13ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல. நான் உங்களில் அன்பா இருந்தேன் பாருங்க, அது மாதிரி நீங்க எல்லாரும் மேல அன்பாருங்க. ஒருவன் சபையை நேசிக்கிறவன் தன்னை போல பிறனை நேசிப்பான். அடுத்தவங்க நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி, அடுத்தவங்களை அழ வச்சு அதுல நீங்க சந்தோஷம் காணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவனின் சீசன், நான் இயேசுடைய சீடன், இயேசுடைய சீசன் என எனக்கு அவர்தான் குரு அப்படின்னு நினைங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சபை வேறு, இயேசு வேறு அல்ல. சபையும் இயேசுவும் ஒன்றுதான் என்கிற எண்ணத்தை முதலாவது உங்கள் உள்ளத்துல புதிதாக்கி கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபையை நேசிக்கிற ஒரு விசுவாசி, அப்ப சபையின் முக்கியத்துவத்தை ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபைக்கு தேவையான 3 காரியம் நம்முடைய சபைக்கு தேவை. ஒரு தேவ மனுஷன் ஒரு சர்ச்சை நேசிக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் சபைக்கு என்னவா இருக்கணும்?
முதலாவது, சபைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். முதல்ல கமிட்டட். சபைக்கு உங்களை நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்களா? இங்க இருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர் என் சபைக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், என்னுடைய சபை எனக்கு இம்பார்ட்டன்ட், என்னுடைய சபை எனக்கு முக்கியமானது. அதனாலதான் போன வாரம் சொன்னேன், ஒரு விசுவாசிக்கு ஒரு பாஸ்டர் தான் வேணும், ஒரு விசுவாசிக்கு ஒரு சர்ச் தான் இருக்கணும். எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்குதோ அது மாதிரி நமக்கு சபையும் ஒரு சபை, ஒரே பாஸ்டர் தான். அது ரொம்ப முக்கியமானது. அதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஒரே பாஸ்டர் தான். ஒரு மனுஷன் ஒரு பிள்ளைய ஒருத்த வழிநடத்தினாதான் சரியா வழிநடத்த முடியும். எனக்கு அங்க ஒரு பாஸ்டர், இங்க ஒரு பாஸ்டர், இங்க ஒரு பாஸ்டர், எனக்கு 100 பாஸ்டர் 100 விதங்கள்ல இருப்பாங்க. ஒரு இடத்துல பேய் விரட்ட ஒரு பாஸ்டர் போனாரு. போய் பேய் விரட்டின உடனே அவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கிறேன்னாரு. உடனே அந்த பிசாசு உள்ளது சொல்லுது, நேத்து ஒருத்தன் வந்து என்னைய இயேசு நாமத்துல கட்டுறோம்னா இன்னைக்கு நீ வந்து கட்ட அவிழ்க்கிறன்ற, என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களாடா நீங்க அப்படின்னு இந்த பிசாசு சொல்லிச்சான். காரணம் என்ன? நேத்து ஒருத்தன் விரட்டி இருக்கான், அவன் கட்டி இருக்கான், இன்னைக்கு ஒருத்தன் வந்து அவிழ்த்து விடுறான், நாளைக்கு அவன் வந்து பூசணம் பிடிக்கிற மாதிரி கட்டி ஓரமா வைப்பான். சார், ஒரு மனுஷனுக்கு ஒரு பாஸ்டர் தான் அவங்கள சரியாக வழிநடத்த முடியும். ஒரு லீடர், ஒரு தலைவர், ஒரு இயேசு, ஒரு சபை, ஒரு பாஸ்டர், ஒரு அம்மா, ஒரு அப்பா. இதுதான் நம்முடைய குவாலிட்டி, அதுதான் நம்முடைய தரம். அல்லேலூயா. லட்சம் பேர் ரோட்ல வந்தாலும் என் அம்மா யாருன்னு எனக்கு தூரத்துல இருந்து கண்டுபிடிப்பனே. கோடி பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் எங்க அப்பா யாருன்னு அவர் வாசனை வச்சு கண்டுபிடிக்க என்னால முடியுமே. அதுதான் சொல்றேன், சபையை நேசிக்கிறவர்கள் உங்கள் சபைக்கு நீங்கள் அன்புள்ளவர்களா, உங்கள் சபைக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களா, நீங்கள் போகிற தல சபைக்கு நீதி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. சரிதானா நான் பேசுறது? அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை நேசிக்கிற விசுவாசிகளா இருங்க. பிரியமானவர்களே, ஆமென். அங்கும் இங்கும் நாம் இந்த குதிரை வாய் வைக்கிற மாதிரி அங்க இங்கேயும் புல்லு மேயிற ஆளா இல்ல, ஒரு இடத்திலே திடமாக நிறுத்தப்படுகிற ஒரு விசுவாசியா இருக்கணும். பூத்தொட்டி வாழ்க்கை வாழக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, நீ பூத்தொட்டி விசுவாசியா இருக்காத. பூத்தொட்டி விசுவாசி. பூத்தொட்டி என்ன செய்வாங்க? அங்கங்க இடம் மாத்துவாங்க. என்ன பிரதர், நேத்து கூட பிரதர் மண்ணல்ட்டு போனார் பூத்தொட்டி வைக்க. பூத்தொட்டி அங்கங்க இடம் மாத்துவாங்க. ஆனா மரம் ஒரு இடத்துல தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 92 வாசிங்க 13. ஆதாரத்தோடு சொல்றேன். சங்கீதம் 92 13வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படணும். கர்த்தருடைய ஆலயம் ஒரே ஆலயம் தான். உங்க சர்ச்சில் நீங்க நாட்டப்படணும், சபையை நேசிக்கணும். உங்க சபையில நீங்க ஊண்டி வைக்கிறதல்ல, பூச்செடிக்கு மண்ணு மாத்தி அந்த பேப்பரை கிழிச்சு ஒரு இடத்துல வச்சு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அங்கிட்டு கோட்ரன்ஸா அந்த செடி பேர் என்ன பெரியா? குரோட்டன்ஸ். அதை அங்கங்க மாத்தி, ரோஜாப்பூ அங்கங்க மாத்தி. சார், ரோஜாப்பூ சாயங்காலம் கருகிரும், மல்லிகைப்பூ சாயங்காலம் கருகிரும். ஆனா நீங்களும் நானும் பூச்செடி அல்ல, அவர் மேல் நாட்டப்பட்ட மரங்களாக வைத்தார். நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஒரு விசுவாசி சபையில செழித்திருக்கணும். அவங்க 1000 மனதில் கவலை இருந்தாலும் அவங்க சிரிப்பு செழிப்பா இருக்கும். கவலை எல்லாம் மறந்துடும். ஆலயத்துக்கு வந்தா எல்லாம் மறந்துடும். காரணம் என்ன? நமக்கு கர்த்தர் நல்ல ஆசாரியனை தந்திருக்கிறார், எங்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் பொழப்பு எவ்வளவு வேதனையானது தெரியுமா? அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வரிசையா 4 பேர் இருக்காங்க. 4 பேர் வீட்டுல 4 விதமான காரியம் இருக்கும். ஆக்கிராபதி வீட்டுல பிறந்த நாள், ஒருவேளை எபினேசபதி வீட்டுல ஒரு துக்க காரியம், ராஜாபதி வீட்டுல ஒரு கல்யாணம், ஐயா வீட்டுல ஒரு சடங்கு, ஏதோ ஒண்ணு. அப்போ நான் பிறந்த நாளுக்கு போய் ஜெபம் பண்ற அதே ஆளுதான் சாவு வீட்டுல போய் ஜெபம் பண்ணணும். சாவு வீட்டுல பிறந்த நாள் வீட்டுல போய் சாவு வீட்டுல மாதிரி ஏன் பிறந்தாய் மகனே அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன நினைக்குவீங்க பாருங்க. அப்போ இங்க சிரிக்கணும், அங்க அழணும், அங்க சிரிக்கணும், அங்க அழணும். ஊழியக்காரன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. ஒரு விசுவாசி அழுது கொண்டே வருவாங்க, பாஸ்டர் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒரு விசுவாசி தட்டுல லட்டை கொண்டு வந்து தட்டுல கேக்கு பிஸ்கட்டு அதுல சாக்லேட், பாஸ்டர்
பாஸ்டர் என் மகளுக்கு எனக்கு இன்னைக்கு பர்த்டேவாமா, அழுத மனுஷன் சிரிக்கணும், ஹாப்பி பர்த்டே மை சைல்டு அப்படி சொல்ல முடியுமா? எப்படி வாய்ப்புகள் மாறுது. ஊழியக்காரன் நிலைமை பார்த்தீங்களா? ஊழியக்காரனை சாதாரணமா இட போட்டுறாதீங்க. ஊழியர்கள் சோத்திரம் மகா நடிகர்களா இருக்க வேண்டிய ஊழியக்காரர்கள் தான். இங்கிட்டும் மூஞ்சி வைக்கணும், இப்படி வைக்கணும். நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன், சார் இவர் அந்நியன் மாதிரி இருக்கார் சார் அப்படின்னாங்க. அந்நியர்னா நான் கொல்லலை அப்படின்னு சொல்லணும். இப்போ ஊழியக்கார நிலைமை எப்படி இருக்கு? டக்குன்னு ஒரு போஸ்ட் கொடுக்கணும், இங்கிட்ட சிரிக்கணும், இங்கிட்ட அழணும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அழுகிறோட அழுங்கள், சிரிக்கோட சிரிங்க. அப்ப ஊழியக்காரோட பாடு பார்த்தீங்களா எவ்வளவு கஷ்டம்னு. ஊழியக்கார் நான் சாவு வீட்டில் போய் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னா இந்த ஆள் இப்படிதான் கொண்டிருப்பாரு போல ராத்திரிக்கு வந்து. சரிதானா நான் சொல்றது? பாஸ்டருடைய நிலைமை என்ன நிலைமை பார்த்தீங்களா? நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் அவருக்கு என்னப்பா வெள்ளஞ்சொல்லியமா போற, அவருக்கு என்ன வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, வெளிநாட்டே பார்த்ததில்லை சார். நானும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா போயிடலான்னு தான் பார்க்க, ஒரு பயணம் கூட்டு போக மாட்டிருக்கான். எனக்கு டச் புஷ்ன்னு இங்கிலீஷும் வராது. நம்ம அங்க போய் கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் அவன் பேன்னு பார்ப்போம், புரியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, 2025 கர்த்தர் உங்க பாஸ்டரை வெளிநாட்டுக்கு கொண்டு விசுவாசிங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் போயிருச்சு, அடுத்த வருஷம் போயே ஆகணும்னு இருக்கேன். ஒருத்தர் சொன்னார் இலங்கைக்கு உங்களை கூட்டு போறேன்னாரு. அப்படியா ஐயா, வரும்போது நல்ல ஆசீர்வாதமா வருவோமா? ஐயா நம்ம தான் இங்க கொடுத்துட்டு வரணும், கேன்சல். அல்லேலூயா. ஏன் நான் கொடுக்கறதுக்கு ஏன் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவேனே. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நேற்று கூட ஐயாட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாஸ்டர்ட்ட எல்லாத்தையும் சொன்னேன். சர்ச்சு கட்டினதுக்கு அப்புறம் அங்க முன்னால ஒரு சின்ன ரூம் கட்டுறோம், அது ஆபீஸ் ரூமா இருந்தாலும் எதா இருந்தாலும் சேர்த்தான் 365 நாளும் மதியானம் சாப்பாடு பரிமாறணும் அந்த இடத்துல. ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள் வந்து டெய்லி மதியானம் சாப்பாடு ஃப்ரீயா இலவசமா 10 பிடிய போடு செய். ஒரு 10 அனாதைகள், முதியோர்கள் 4-5 பேரை மாடியில தங்க வச்சு அவங்கள இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம். சார் இங்க செலவழிக்க வேண்டிய காசை எடுத்து நான் கொண்டு இலங்கையில கப்பல்ல போன சொகுசுக்கா நான் காசு கொடுக்கணும், வேணாம் கேன்சல்ட்டேன். அல்லேலூயா. ஏன் ஜனங்களுக்கு அது நன்றியா இருக்குமே. இலங்கையில ஏன் கதைக்கிறீங்களோ கிரிக்கிறீங்களான்ட்டு அந்த ஆளுக்கு நான் காசை கொடுக்கறதுக்கு நான் இங்கேயே கதைச்சிட்டு காசு கொடுத்துட்டு போயிருவேனே. அல்லேலூயா. என் விசுவாசி எத்தனை கஷ்டப்பட்டு கிடக்கு, எத்தனை தொழில வருமானங்கள்ல நல்ல நிலவரமா இல்லாம இருக்கு, எத்தனை வீடு இல்லை, எத்தனை வாசல் இல்லை, எத்தனை பேர் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. நான் சொல்றேன் வரும் நாட்களில் சபை அநேக பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக கர்த்தர் மாற்றுவாராக. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாரம் 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 நல்ல உணவுகள் கொடுக்கப்படும், நல்ல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய தேவைகளை இந்த ஆலயம் சந்திக்கும் என்பதில் எந்த வருத்தமும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சபை போஷிக்கணும், சபை உடுத்து வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நம்முடைய தரிசனம். நம்முடைய தரிசனம் என்பது என் வயிற்றை நிரப்புறது அல்ல, அநேகர் வயிறு நிரம்பும் போது என் வயிறும் நிரம்பும் என்கிற விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. யூடியூப்ல ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைங்க அந்த ஸ்டோரி போடும்போது பிச்சை எடுக்கிற மாதிரி அப்படி வந்தா நான் உடனே அதை பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நமக்கு தாங்காது, அழுக வந்துடும். ஏன்னா ஒரு நாள் சோத்து கொழி இல்லாம ஒரு உளுந்த வடை யாராவது வாங்கி தர மாட்டாங்களான்னு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல அலைஞ்ச ஒவ்வொரு டீ கடையா போய் யாராவது தரமாட்டாங்களான்னு பிச்சை எடுத்தோம் பாத்தீங்களா? அந்த பிச்சை எடுத்த ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி தானே நம்மளும் நின்னோம். ஒரு பிள்ளைகளும் கூட பிச்சை எடுக்க இந்த ஏரியால ஒரு பிச்சைக்காரர் இருக்கப்படாது. ஓ தேவ மனுஷியே, தேவ மனுஷனே, நீங்கள் உண்மையான தேவ பிள்ளையா இருந்தா உங்க கண்ணுக்கு எதிர ஒரு பிச்சைக்காரன் கூட இருக்கப்படாதுன்னு நீங்க நினைச்சு நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு தந்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள் சாப்பாடு இல்லாம என் அம்மா வேலைக்கு போயிருவாங்க உப்பளத்துக்கு, நாங்க எங்க அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருவாங்க, இங்கிட்ட அங்கிட்ட எல்லாம் நான் சாப்பாடு நான் சின்ன வயசுல நிறைய சாப்பிடுவேன். அதனால சாப்பாட்டுக்கு வழி இல்லாம டீ கடை, ஹோட்டலு, கடையில ஏறி இறங்கி ஏதாவது கிடைக்காதன்னு கீழே கிடக்கிற அங்கங்க எச்சி இலைய பிறக்கி தின்னமே. கர்த்தர் அன்னைக்கு நம்மளை அப்படி வச்சிருந்தாரு, இன்னைக்கு கொடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறார். அதனால இனி ஒருபோது நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் பசியா வெளியே போக கூடாது. நம்முடைய வீடு பெத்லகேமாக இருக்க வேண்டும், அது அப்பத்தின் வீடாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹோலி அசெம்பிளி சர்ச் கட்டி முடிச்ச உடனே அந்த ஹோலி அசெம்பிளி சர்ச்னு மேலே எழுதினாலும் நெத்தியில எழுதணும் இது பெத்லகேம், கீழே தமிழ்ல அப்பத்தின் வீடு. இங்க வர்றவன் ஒருவன் கூட பசியா போக கூடாது. இங்க வருகிற ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ரோட்ல ஒரு பையன் அம்மா ஐயான்னா கூட உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பணும். இது பெத்லகேமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஒருவன் கூட பிச்சைக்காரன் தெருவில் வரக்கூடாது. அல்லேலூயா. பிச்சைக்காரங்களாம் யோசிக்கணும், அங்க போனா சாப்பாடு இருக்கும் சார், அங்க போனா சோறு கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல டீம் நம்மகிட்ட இல்ல,
பசங்க, வாலி பசங்க நிறைய இருந்தாங்க. இப்போ இல்லை. இப்போ தரமான பசங்க இருந்தாங்கன்னா 4 பேரை கூப்பிட்டுட்டு போய் தெரு தெருவா பிச்சை எடுக்கிற வயசானவங்களை கூப்பிட்டு முடியெல்லாம் வெட்டி குளிப்பாட்டி சர்ச்சில் கொண்டு வைக்கலாமே. கர்த்தர் அந்த தரிசனம் நமக்கு தந்திருக்கிறார். வரும் நாட்களில் கர்த்தர் அப்படிதான் நமக்கு செய்யணும். சபை எப்படி நிரம்பும் சார்? நசல் கொண்டதையும் உடஞ்சதையும் பிஞ்சு கிடக்கிறதையும் கொண்டு வந்து சரி பண்ணி ஆலயத்தில் நிப்பாட்டி, நாளைக்கு சாகிற மாதிரி இருக்கணும் கூட குளிப்பாட்டி சரி பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து அவனை பரலோகத்துக்கு அனுப்பிடணும். லவ் தி சர்ச். சபையை நேசிக்கிற விசுவாசிகள், எத்தனை விசுவாசிகள் சபையை நேசிக்கிறீங்க சார்? எத்தனை பேர் சார் ஒரு வாய் சோறு நம்ம வேஸ்ட் பண்ணும்போது யோசிங்க. சோறு இல்லாம இருக்கிற ஜனங்கள் எத்தனை ஜனங்கள், எத்தனை ஜனங்கள். இதோட பார்த்துட்டு போன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு சின்ன குழந்தை வந்து இப்படி கை நீட்டுது. அவன் சிப்பா அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த பேப்பரை தூக்கி போடுறான். அந்த பேப்பரை உருண்டு போகுது. அந்த குழந்தை வேகமா போய் இந்த பேப்பரை எடுத்து பேப்பரை பிரிச்சு அதுக்குள்ள ஒட்டியிருந்தது. அப்படி எனக்கு அழைய வந்துட்டு அப்படி போனை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணி அழுதுட்டே இருந்தேன். நைட்டு 1:30 மணிக்கு பிரசங்கம் எடுத்து முடிச்சு 1:30 மணிக்கு வெளியில முழங்கால் போட்டு நான் ஜோம் பண்ணேன். கேமரால வீட்டில் கூட பாருங்க, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அப்படியே ஸ்கூட்டருக்கு பக்கத்துல முழங்கால் போட்டு, கத்தாவே இது பெத்லகேமாக அநேக சிறு குழந்தைகள் போதிக்கப்படுகிற போஷிக்கிற இடமாக கர்த்தர் மாத்தும். அனாதைகள், ஆதரவற்ற நம்மளால் முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாது நினைக்கிறீங்களா? சார் மாசம் ஒரு அரிசி மூடை நீங்க வாங்கி தர மாட்டீங்களா ஒரு குடும்பத்துக்கு? கர்த்தர் இப்படியாவ நம்மளை வச்சிட போறாரு? இப்படியாவா இருக்க போறோம்? கர்த்தர் உங்க பிள்ளைகளை ராணிகளா ராஜாத்திகளா கர்த்தர் வைப்பாரு. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்களே, நாளைக்கு இப்படியே நீங்க ஃபீஸ் கட்டிட்டே இருக்க போறது இல்லை. அநேகருக்கு ஃபீஸ் கட்ட கர்த்தர் வருமானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். பிள்ளைகள் எல்லாம் செல்வ சீமான்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்பமே மனசுல ஒரு என் தரிசனம் உங்க தரிசனமா மாறட்டும். வரும் நாட்கள்ல இந்த ஹோலி அசெம்பிளி சர்ச்சில் பெத்லகேமில் அநேக ஆதரவற்ற சிறு பிள்ளைகள் ஆமென் சோத்திரம் படிக்க வைக்கிற இடமாக, இலவச டியூஷன் நடத்துகிற இடமாக, இலவசமாய் ஆகாரம் கொடுக்கிற இடமாக, அநேக ஆதரவற்றவர்களை பாதுகாக்கிற இடமாக, அநேகருடைய கண்களை வடிகிற கண்ணீரை துடைக்கிற ஒரு இடமாக, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம், உடை இல்லாதவர்களுக்கு உடை, படிப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு படிப்பு தேவையை சந்திக்கிற ஒரு உன்னதமான பரலோகமாக கர்த்தர் நம்முடைய சபையை மாற்றுவாராக. இந்த தேசம் எல்லாம் நம்மளை திரும்பி பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் நம்முடைய சபையை மாற்றுவாராக. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைதட்டி நன்றி சொல்லுங்க. நீங்களும் நானும் அதிலே ஆதரவற்றவர்களாக இருக்க மாட்டோம். மற்றவர்களை ஆதரிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. அல்லேலூயா. கள்ளிப்பட்டியில ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜை வச்சுதான் அந்த கள்ளிப்பட்டி பிரபலமாச்சு. ஆனா வரும் நாட்கள் வரப்போகிறது, ஹோலி அசெம்பிளி சர்ச்சை வச்சு கள்ளிப்பட்டிக்கு ஒரு பேர் உண்டாக கர்த்தர் மாற்றுவார். அங்க ஒரு சபை இருக்கு சார். அந்த ஒரு சபை இருக்கு. அங்க ஆகாரமும் கொடுப்பாங்க, சுகமும் உண்டு, சமாதானமும் உண்டு. அப்படி நேசிக்கிற ஆட்கள் அங்க இருக்காங்கன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய சபையை வளர்த்துவார். சபையை நேசிங்க. சபையில நாட்டப்பட்டவர்களாய் சபைக்கு அர்ப்பணிப்பு வேணும். முதல் காரியம். ரொம்ப நேரம் ஆகி போயிட்டு பாருங்க, பிரசங்கம் பண்ணாலே நமக்கு நேரம் ஆயிட்டு. ஒரே காரியத்தில் நிக்கி, ஆனா 3 முடிக்காம உன்னைக்கு விட மாட்டேன். அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். எத்தனை பேர் நீங்க சபைக்கு உங்களை கமிட் பண்ணிருக்கீங்க, அர்ப்பணிச்சிருக்கீங்க? அர்ப்பணிச்சிருக்கீங்களா சபைக்காக? சில விசுவாசிகள் சில உலகத்துல சொல்றாங்க, என் உயிர் மண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு, உயிர் கட்சிக்கு. அழக கண்மணிகளே, அல்லேலூயா. என் ரத்தத்தின் ரத்தம் அந்த சுதந்திர புகுதே. அழக கண்மணிகளே, சீமான்களே, சீமாட்டிகளே, இதெல்லாம் கட்சியில பேசப்படுற வார்த்தை. அல்லேலூயா. கலைஞர் சொல்லுவாரு, நான் கட்டுமரமாக இருப்பேனே தவிர யாரையும் கவிழ்த்து விட மாட்டேன். அதெல்லாம் கவிழ்ந்து போனது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கவிழ்க்க மாட்டார். இது சபை, தேவ சபை நம்மளை ஏந்தும், நம்மளை தாங்கும், நம்மளை உயர்த்தும். சுவாசிக்கிறவங்க கையை உயர்த்து. அல்லேலூயா. ஒரு பல குரல் பாசுவாரு போல, இந்த 2 தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு வயசுல அந்த பிள்ளைகள், அந்த நாங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல இப்படி பேசி பழகும். எனக்கு எம்ஆராதா வாய்ஸ் நல்லா வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எம்ஆராதா சொல்வாரு, சீமான்களே, சீமாட்டிகளே, இப்படி பேசி அன்றைக்கு பழகினது. அல்லேலூயா. 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 ஆனா இதெல்லாம் மறைஞ்சிரும், இதெல்லாம் போயிடுச்சு. சபை இன்னைக்கு நிக்குது. சபைக்கு நீங்க என்ன அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? உங்கள் அர்ப்பணிப்பு என்ன இருக்கு? எதையெல்லாம் அர்ப்பணிக்கணும் சபைக்கு? அல்லேலூயா.
சபைக்கு 8 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு வருவேன்னு உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. பாஸ்டர், அது ஒண்ணுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு எங்க லைஃப்ல. அதை அர்ப்பணிக்கவே என்ன செய்ய முடியவே. சபைக்கு உங்க டைம் அர்ப்பணிச்சிருக்கீங்களா? நேரத்தை அர்ப்பணிச்சிருக்கீங்களா? இல்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவேன்னு அர்ப்பணிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப நீங்க நேசிக்கிறீங்கன்னு எப்படி நீங்க பொய் சொல்றீங்க? அப்ப நீங்க சொல்றது பொய் தானே. கல்யாணம்னா டிமிக் கொடுத்துடுறீங்க, காது குத்துனா டிமிக் கொடுத்துடுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், எந்த விசேஷத்துக்காவது நீங்க ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா உங்களை வச்சு அந்த விசேஷ வீட்டுக்காரர்களுக்கு இழப்பு தவிர ஆசீர்வாதம் இல்லை. யாராவது கல்யாணம் வச்சு, என் தம்பி கல்யாணம் வச்சிருக்கான், நீங்க போகாதீங்க, இல்லைன்னா தம்பி வாழ்க்கை பிரச்சனை. ஏன்னா பைபிள் சொல்லுது, என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கு, ஏன்னா நீங்க தான் அவருடைய மகிமை. நீங்க போய் அங்க உட்கார்ந்தீங்கன்னா அங்க மகிமை இருக்கும், ஆண்டவருக்கு கோவம் வந்துடும். நான் ஏன் ஆலயத்தில் நிக்க வேண்டிய ஏன் மகிமை, ஏன் பிள்ளை இன்னைக்கு அங்க நிக்கன்னு. அப்ப நீ தான் காரணமா? பத்திரிக்கையில பேரை போட்டு புனித வெள்ளி அது இதுன்னு போட்டு கூப்பிட்டுருக்கியா? புனித நீராட்டு விழா, இங்க வா உனக்கு நீராட்டுறோம்னு க்ளோஸ் பண்ணிடுவார். அப்ப நீங்க பாத்திருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு நீங்க விசேஷத்துக்கு போன விசேஷ வீட்டுக்காரன் படுத்துருவான் மறுநாள். இதான் ரிசல்ட். சோதிச்சு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, சபைக்கு வர்ற ஒரு தேவ பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு ஏதாவது விசேஷத்துக்கோ நீங்க எதுக்காவது நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி தான். ஆனா போற இடத்துக்கு தான் கஷ்டம். அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அங்க பிரச்சனை. ஆஸ்பத்திரியில் ஒருத்தனுக்கு எங்க மச்சனை ரொம்ப முடியாம இருக்காரு, காணாவளக்குல போவீங்க, போயிருவாரு, அனுப்பி வச்சுட்டு வந்துடுவீங்க. காரணம், உன் கால ஆலயத்தில் நிற்க வேண்டியது நீ ஆஸ்பத்திரியில் நின்றதுனால ஒன்னால கத்தர் அங்க அடிச்சார். சரிதானா? அல்லேலூயா. ஆசாரியின் தோல்ல கொண்டு விட வேண்டிய தேவனுடைய பெட்டிய ஊசா தொட்டதுனால தாவீதை தானே அடிச்சிருக்கணும். லிசன், தாவீதை தான் அடிச்சிருக்கணும். தாவீதான பொறுப்பு. அங்க இருக்கிற ஆசாரியனை கூப்பிட்டியப்பா, எல்லாரும் உங்க தோல்ல பிடிச்சு தூக்கிட்டு வரணும் தேவனுடைய பெட்டின்னு சொல்லியிருக்கணும்ல. அவன் சொல்லாததுனால காரணமானது தாவீது தான். தாவீது அடிச்சிருக்கணும். ஏன்னா தாவீது தேவனுடைய மகிமைன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த தேவனுடைய என் மகிமையா இருக்கிற தாவீது என்னால கொல்ல முடியாது. என்ன அவனை இழுத்த சில காரியம் இருக்கு. ஊசா போடு, ஒரே அடி தூக்கி போட்டார், அங்கிட்டு போடாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம நீங்க உங்க மகா பிள்ளைக்கு கல்யாணம், மச்சனனுக்கு கல்யாணம்னு போனீங்கன்னா நீங்க நல்லா தான் இருப்பீங்க. பிரச்சனை அங்க அசைவாடிக்கொண்டே இருக்கும். அதனால அடுத்தவங்க சேஃப்டியை பார்த்து நீங்க ஆலயத்துக்கு வாங்க. அர்ப்பணிப்பு சபையில உங்களுக்கு அவசியமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. சபையை புறக்கணிக்கிற விசுவாசிகள் அல்ல. தசமபாகம், தசமபாகத்துல சரியா இருக்கணும். உங்க அர்ப்பணிச்சிருக்கீங்களா? தசமபாகம் சபையில சரியா கொடுப்பேன்னு. இதுல நிறைய வாக்குவாதங்கள் வரும். தசமபாகம் கொடுக்கலாமா வேண்டாமா, பழைய ஏற்பாட்டுல இருக்கா புதிய ஏற்பாட்டுல இருக்கா? அல்லேலூயா. அந்த மாதிரி குரூப்புகளை நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, மனசாட்சியை தொட்டு பாரு. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் தசமபாகத்தை பத்தி சொல்லியிருக்கு. அதனால தசமபாகம் வேண்டாம் என்கிறவர் குள்ளநரி என்று பைபிள்ல வாசனம் இருக்கு. உங்களுக்கு இன்னும் வரும்போது சொல்றேன். தசமபாகத்தை ஒருவன் தேவையில்லை என்கிறானா அவன் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல அர்ப்பணிச்சு வாழ கத்துக்கணும். அர்ப்பணிச்சு வாழணும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல 10ல் 1, நீ 10ல் 1 கொடுக்கும் போது உன் மூஞ்சி கோணிட்டு கொடுத்தா அந்த பணமும் பிரயோஜனம் இருக்காது, உனக்கும் பிரயோஜனம் இருக்காது. பைபிள் சொல்லுது, வாரி இறைத்தான் விருத்தி அடைந்தான், பிசினித்தனம் பண்ணினான் தரித்திரம். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல நான் சொல்றேன், தசமபாகம் வேறு காணிக்கை வேறு. அர்ப்பணிச்சிருக்கீங்களா? காணிக்கை வேறு, தசமா வேறு. காணிக்கையில 5 விதமான காணிக்கை இருக்கிறது. காணிக்கை உதாரத்துவமான காணிக்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காணிக்கை. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படும் போது என்ன நடந்தது? கல்லறை இல்லை. உடனே ஒருவன் வந்தான், நான் சாகும்போது என்னை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு கல்லறை வைத்திருக்கிறேன், அதுல இயேசுவை தனக்காக வைத்திருந்ததை அவன் கொடுத்தான் பாருங்க. இது இயற்கைக்கு மேற்பட்ட காணிக்கை. தேவாலயத்தில் வந்தா எல்லாரும் காணிக்க போட்டாங்க. ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டா பாத்தீங்களா? ஆண்டவர் பார்த்தாரு, உங்கள் எல்லாரிலும் இவளே அதிகம் கொடுத்தார். ஏன் அந்த காணிக்கை ஆண்டவர் அதிகம் கொடுத்ததாக சொல்றாரு?
நீங்கள் எல்லாரும் உங்கள் ஐஸ்வர்யத்தின் மிகுதியிலே கொடுத்தீர்கள். இவ்வளவு தன் ஜீவனுக்கு உண்டானதை அடுத்த நேரம் சாப்பாடுல செத்துருவேன், அந்த சாக வேண்டிய காசு உள்ள போட்டா பாருங்க, இவன் தான் சூப்பர் நேச்சுரல் ஆஃபர். காணிக்கையில நிறைய இருக்கு. காணிக்கை என்பது நிகழ்கால ஆசீர்வாதம், தசமபாகம் என்பது வருங்கால ஆசீர்வாதம். காணிக்கை என்பது உன் சுகத்திற்கு பாதுகாப்பு, தசமபாகம் என்பது உன் செல்வத்துக்கு பாதுகாப்பு. காணிக்கை என்பது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, தசமா என்பது உன் உடன் பிறந்த சொத்துக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. பைபிள்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. தசம பாகத்துக்கு கர்த்தர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறார். சிறு வயதிலேயே உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க, தசம பாகம் தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வளங்க. தசம பாகம் கொடுக்காத பட்சத்துல நாம் எங்கிட்டும் உருண்டு பிறண்டாலும் ஒரு மண்ணு கூட நம்ம மீசையில ஒட்டாது. ஒரு ரூபா கூட உங்களால சம்பாதிக்க முடியாது. தசம பாகம் கர்த்தருக்குரியது. தசம பாகத்தை எடுத்தா நீ திருட, நீ கள்ள, நீ ஒரு குள்ளநரின்னு பைபிள் சொல்லு. வெரி கேர்ஃபுல். சபை உபதேசத்தை மாத்திர குள்ளநரிகள் எல்லாம் கர்த்தர் அழிக்கணும். இந்த மாதிரி ஆவிகள் இந்த தேசத்துல நிறைய ஊழியக்காரர் மூலமாய் அலையுது. தசம பாகம் ஒரு காலத்துல நாங்க ஊழியத்துக்கு வந்த புதுசுல விசுவாசியில இருக்கும்போது சின்ன வயதுல இருந்தே எங்களுக்கு உபதேசம் அப்படித்தான். உபதேசம் மாறாது சார், பைபிள் மாறாது. உபதேசம் பண்ணுகிறவர்கள் மாறலாம், சத்தியம் ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. பைபிளை கை வச்சிருக்க தூக்காமீங்க, இது ஒரு நாளும் மாறாது. அன்னைக்கு இந்த வசனத்துக்கு தான் கீழ்ப்படிஞ்சோம், இன்னைக்கு தான் கீழ்ப்படுகிறோம். தசமபாகம் என்பது என் உழைத்த உழைப்புக்கு கர்த்தர் கொடுத்த உதவிக்கு நான் செய்கிற கைமாறு. நான் பெருசா ஒன்றும் கொடுக்கல, 10ல் 1 கொடுக்கிற உங்களை தேவன் ஆஸ்வதிப்பார். தசமபாகத்துக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆமென். லீலியா சொல்லுங்க சத்தமா. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் பேசாதீங்க. சபை என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன சொல்லுகிறது, இதற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதி. காணிக்கைக்கு அர்ப்பணிங்க. ஊழியத்துல உங்க பங்கு என்ன, ஊழியத்துல உங்க பங்கு என்ன, இந்த சபைக்கு நீங்க என்ன பங்கு, சபை விசுவாசி என்ற எண்ணத்துல நீங்க இருந்தா உங்க பங்கு இந்த சபையில என்ன இருக்கு, நீங்க எல்லாம் சொல்லுங்க. உங்க மனசுல நீங்களே யோசிங்க, என்ன நீங்க பங்கு வகிக்கிறீங்க சபையில, சபைக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. தசமாக கொடுக்கறது சபைக்கு அர்ப்பணிச்சது, அதுல ஊழியத்துல ஒரு பங்கு, காணிக்கை ஊழியத்துல ஒரு பங்கு, ஆத்தும ஆதாயம் ஊழியத்துல ஒரு பங்கு. சபைக்கு சும்மா வந்துட்டு போற ஆட்கள் இல்லை, நேர போக்குறதுக்கு விசிட்டட் பர்சன் தேவையில்லை. சபை விசிட் பண்ணி என்ன நடக்கு அப்படி போறதுக்கு அல்ல சபைக்கு தேவை. அப்படிப்பட்ட ஆளை சபைக்கு தேவையில்லை. சபைக்கு நம்பர் தேவையில்லை, மெம்பர் தேவை. நம்பர் யாருனாலும் இருக்கலாம், ரோட்ல போறவன கூட 4 பேர் உட்கார வச்சு உட்காருப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சபைக்கு நம்பர் வேண்டாம், சபையில மெம்பரா இருக்கணும், அர்ப்பணிக்கிற ஒரு ஆட்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சபைக்கு நீங்க நம்பரா இருக்காதீங்க, சபையில ஒரு மெம்பரா இருங்க. ஆமென். நல்லா புஷ்பமா கையை யாருமே பிடிக்கல, நான் ரொம்ப வருத்தத்துல என் கூட பேசிட்டு இருக்காங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, சபையில நம்பர் தேவையில்லை புஷ்பமா, சபையில நீங்க ஒரு மெம்பரா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ அர்ப்பணிச்சிருங்க எல்லாத்தையும் தேவ சமூகத்துல. ஆமென். அப்ப அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ காணிக்கையில் அர்ப்பணிக்கணும், டைமுக்கு வர்றதுல அர்ப்பணிக்கணும். சபையில அப்பம் விற்கிறது, சபையில 2 விதமான அப்பம். ஒண்ணு வசனமாகிய அப்பம், 2வது திருவிருந்தாகிய அப்பம், 3வது வெளியே அண்டால வச்சிருக்க பாருங்க அந்த அப்பம். இந்த 3மே நீங்க புசிக்கணும், இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா நாங்க சாப்பிட ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்கி, எல்லாரும் சாப்பிடுதாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கிருபையில எனக்கு வியாதியே வராது. காரணம் என்ன தெரியுமா, ரோட்ல கிடக்கிற தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவேன். அடிபம்புல இருக்கும், டக் டக்குன்னு அடிச்சு 2 அடி அடிச்சுட்டு ஓடி போய் குடிச்சு போயிடுவேன். ஏன், எனக்கு காசு இல்லையா, ஒரு மினரல் வாட்டர் 2 லிட்டர் வாங்க தெரியாதா? அதெல்லாம் அந்த சேலாம் வேண்டாம். சர்ச்சில் பின்னாடி தண்ணி ஏமாட்டு குடிப்பேன், அங்க குடிப்பேன். சின்ன பிள்ளைங்க வாய் வச்சு குடிச்சாலும் கொண்டாமா, இது ஒன்றும் இல்லை சார். இதுல சின்ன பிள்ளை ரோட்ல மூக்கு குடிச்சிட்டு போச்சுன்னா நம்ம எல்லாம், இது மூக்குல 3.5 கிலோ சளி இருக்கும். ஆனா ஒரு சின்ன பிள்ளை மூக்க பார்த்தோன்னே ஐயோ நாங்க அந்த காலத்துல நாங்க அப்படி இப்படி போமா. அந்த பிள்ளைய மூக்க பிடிச்சி சீந்த சொல்லி அள்ளி வெளியே போட்டு தொடச்சி விட்டு, எத்தனை நான் சொல்றது புரியுது? டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க, நீங்க அப்படி செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்க குழந்தை சின்ன குழந்தை, எத்தனை ஒரு குழந்தைய வளர்த்துருக்கீங்க? சின்ன குழந்தைகளை, குழந்தைக்கு சளி பிடிச்சும்போது சீந்தவும் தெரியாது, அது ஒன்றும் தெரியாது.
உடனே அம்மா என்ன செய்வாங்க, வாயில வச்சு மூக்குக்குள்ள வாய வச்சு ஜானிஸ் ஜாஸ்வாவுக்குள்ள அந்த ஜீவனி அம்மாச்சி டெய்லி மூக்குல வாய வச்சு உறிஞ்சி உறிஞ்சி துப்பிக்கிட்டே கிடப்பாங்க. 3 கிலோ 4 கிலோ வரும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படிதான், குளிச்ச உடனே மூக்குல வாய வச்சு துப்புவாங்க. சரிதானே? எல்லாமே ஒரே சளி தானே. ஏன் ரோட்ல போலவுக்கு பிடிச்சி விட்டா என்ன குறைஞ்சிருவோமா? கிறிஸ்துவின் குவாலிட்டி, இயேசுடைய அன்பு உங்கள்கிட்ட இருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சி விடுங்க சார். எல்லா பிள்ளைகளும் நம்ம பிள்ளை மாதிரி பாருங்க. நானும் ஒரு பிள்ளை ஜட்டி போடாமல் வந்துச்சுன்னா வாமா அப்படி எங்கள் வீட்டில் ஒரு ஜட்டி எடுத்து பிள்ளைக்கு போட்டு விட்டுருவேன். பிள்ளைகள் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு சரியில்லையா, அங்கே வா சரின்னு ஒரு துணி எடுத்துட்டு வா, அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு பத்திர மாதிரி உனக்கு இது கொண்டு வா. ஏன் மக ஏதாவது பனியன் துணி கிழியா, நல்ல ஃப்ராக் எடுத்துட்டு வா, நல்ல கவுன் எடுத்துட்டு வா, போட்டு. இந்த எண்ணம் ஒவ்வொரு விசுவாசிக்கு வரணும். அல்லேலூயா. ஒரு சட்டை வாங்கிட்டேன்னா இன்னொரு சட்டை யாருக்காவது கொடுத்துருவேன். என் வீட்டம்மா சொல்லுவா, ஒன்று வாங்கி ஒன்று கொடுத்துரு, அங்கே என்ன இருக்கும்? இல்லை, ஒன்று வாங்கி கொடுக்கும்போது இன்னொன்று வரும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறவன் பெருகுவான். கை ரேகை அழிகிற வரைக்கும் கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்ச ரேகை அழிகிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்து சிவந்த கரங்கள் எம்ஜிஆர் அல்ல, கொடுத்து சிவந்த கரங்கள் நீங்களும் நானுமா மாறணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நடிகர் விஜயகாந்த் ஏன் இன்னைக்கு எல்லாரும் அவரை ரொம்ப உயர்வா பேசுறாங்க? அவர் மாதிரி ஒரு தாராள பிரபு இல்லைன்னு. அல்லேலூயா. எத்தனை ஜனங்கள் அவரை இன்னும் தெய்வமா வணங்குறாங்க. தூத்துக்குடியில எங்க பார்த்தாலும் விஜயகாந்த் சிலையை ஆற வச்சுட்டாங்க. விஜயகாந்துக்கு சிலை வச்சு மாலை போட்டு அவனை கடவுளா ஆக்கிட்டாங்க. ஏன் அப்படி செய்திருக்கிறார்? நான் சிறு வயதுல இருக்கும்போது எங்க அக்காவுக்கு பல்லுல அந்த மக்காச்சோளம் உள்ள மாட்டி ஒரு நாள் தூக்கத்துல இங்க இருந்து அழுகி விழுந்துருச்சு. பல்லு மட்டும்தான் இருக்கு, எல்லாமே அழுகி விழுந்துருச்சு. அப்போ எங்க அம்மா பாளையங்கோட்டை ஐகிரவுண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போய் கீழே எல்லாம் வச்சு படுக்க வச்சா, அன்னைக்கு விஜயகாந்த் அன்னைக்கு காலம் கருமேட்டு கருவாயன்னு ஒரு படம் அந்த வந்த காலம் 35 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு 100 பெட்டு வாங்கி கொடுத்தானோ. அன்னையில இருந்து தான் விஜயகாந்த் ரசிகராகவே மாறிட்டேன். சிறு வயதுல இருந்து. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் எதுக்கு விஜயகாந்த் பேச? அப்படி நான் கண் கூட பார்த்து எங்க அம்மா கையில இவ்வளவு காசு, அன்னைக்கு 100 ரூபா, பெரிய 100 ரூபாலாம் அப்போ யார் கையிலே இருக்காது, பெரிய செல்வமானது தான் இருக்கும். அன்னைக்கு எல்லாமே எவ்வளவுதான் இருக்கும்? 1 ரூபா தாளு, 2 ரூபா தாளு, 20 பைசா, 10 பைசா, 5 பைசா, 4 இதுதான் அன்னைக்கு பெருசு. இவ்வளவு காசு அள்ளி எங்க அம்மா கையில கொடுத்து, பிள்ளை பாருமா. இந்த அன்பு இன்னைக்கும் நான் சொல்றேன்னா இல்லையா? அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், இவரை மாதிரி தான்ப்பா நம்ம வாழணும். எல்லாரும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ரோட்ல யாராவது பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போனா, எங்க போறப்பா? ஸ்கூலுக்கு, வண்டியில ஏறு, கூட்டிட்டு வரேன். இந்த மாதிரி உதவி செஞ்சு பழகுங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப தருவான். ஜாதி பார்க்காதீங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஜாதி ஒண்ணுமே கிடையாது. எல்லா குப்பையும் ஒண்ணுதான். ஜாதின்ற குப்பை, மேல் ஜாதி கீழ் ஜாதி, படிச்சவன் படியாது, எல்லாம் வேண்டாம். ஒரே ஜாதி, கிறிஸ்துவின் ஜாதி, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜாதி. ஏழை ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ன சார் இருக்கு? ஒண்ணும் இல்லை. எங்க வீட்டுல 5 ஜாதி இருக்கு. 5 விதமானது. எங்க வீட்டுல பல்லர் இருக்காங்க, செட்டியார் இருக்கிறாங்க, தேவமார் இருக்கிறாங்க, எங்க அண்ணி ஐயர்வாள், 5-6 ஜாதி இருக்கு. ஜாதி தேவையில்லையே. என்ன தப்பு ஜாதி வச்சு கும்பிட போறீங்க? அதை அழிக்கும்படிதான், ஜாதியை அழிக்கத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பைபிள் ஜாதி பார்க்கிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. நீ ஜாதி பார்க்கிற, நீ சபைக்கு தகுதி இல்லாதால். என்ன ஜாதி? பிறக்கும்போது இந்த ஜாதியில பிறக்கும் நீங்க எழுதி வச்சுட்டு வந்தீங்க? கிடையாது. நான் எஸ்சியில தான் பிறக்கும் நான் எழுதி வச்சேன்னா நீங்க எழுதி வச்சீங்களா? அல்லது நான் நாடார்ல பிறக்கும் நான் எழுதி வச்சேன் நீங்க எழுதி வச்சீங்களா? என்ன, யார் சார் இதை கொண்டு வந்தது? அன்னைக்கு பணக்காரன் உயர்ந்த ஜாதி ஆயிட்டான், ஏழை தாழ்ந்து, அவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்லை. ஜாதி பார்க்கிறவன் கிறிஸ்தவனும் கிடையாது. ஜாதி பார்க்கிற எந்த பாஸ்டரும் பரலோகம் வர முடியாது. ஒருவேளை நானே ஜாதி பார்த்து என் பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்தேன்னா என் பிள்ளை கூட பரலோகம் போயிடும். நான் போக முடியாது. எழுதி வச்சுக்கிறேங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜாதி பார்க்காத முதல்ல, ஜாதி பார்த்தா பரலோகம் போக முடியாது. ஜாதி பார்த்தா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் நான் பரலோகம் கிடையாதுன்னு சொல்றேன் தெரியுமா? லிசன் கேர்ஃபுல்லி, சரியா புரிஞ்சுக்கிடுங்க. ஜாதி பார்க்கிற நீங்க ஜாதிய பெருசா பேசல, கிறிஸ்துவால் படைக்கப்பட்ட ஒரு சரீரத்தை இழிவுபடுத்துகிறீர்கள். கர்த்தர் உருவாக்கின, அவர் கைவேளையாக உருவாக்கின ஒரு மண்பாண்டத்தை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. அதை தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, அந்த சரீரத்தை இழிவு, பைபிள் சொல்லுது, அதை இழிவுபடுத்துறவனுக்கு பரலோகம் கிடையவே கிடையாது. சரிதானா? கிறிஸ்துவின் சபைக்கு உங்களை அர்ப்பணிங்க, அவருக்கு அர்ப்பணிச்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செகண்ட், 2வது, அரவணைப்பு சபையில இருக்கணும். ஒரு சபையை அரவணைக்கிறீங்களா? சபையை அரவணைக்கிறீங்களா? உண்மையிலே எனக்கு இந்த சபை வேலை ஆரம்பிச்சதுல இருந்து யார் நல்ல தரமான விசுவாசின்னு கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் இருக்கீங்களா? இந்த சர்ச்சோட வேலை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான விசுவாசி யாரு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு.
காரணம் என்ன தெரியுமா? பெருமைக்கு சொல்ல அருமையான சக்திவேல் பிரதர் இருக்கார். அன்னைக்கு மத்தியானம் பயங்கரமான வேலை. அவரு யாரு? கிட்டத்தட்ட நல்ல சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, நல்ல சம்பளம் வாங்குவார், கவர்மெண்ட்ல வேலை பார்க்க. நல்லா பார்த்துடுங்க, அன்னைக்கு வேலை ஆரம்பிச்ச அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ற டைம் எவ்வளோ இருக்கும் ஸ்கூல்ல? எவ்வளோ நேரம் இருக்கும்? அந்த 1 மணி நேரத்தில் ஸ்கூலுக்கு போட்டு ஒரு கவர்மெண்ட் வாத்தியாரு சம்பளம், நல்ல சம்பளம் இன்னைக்கு நினைச்சாருன்னா அவர் எந்த ஹோட்டலையும் சாப்பிடலாம், எப்படி ராஜ வாழ்க்கை வாழலாம். ஆனால் அவர் என்ன, அன்னைக்கு மத்தியானம் வந்து எங்களோட பாக்கிரா பதர் அறிவார், ராஜா பதர், எபினேச பதர், அவர் எங்களோட சாந்து சமந்து பேண்டெல்லாம் சாந்து ஒட்டி அதை சட்டியை தூக்கி தூக்கி நானும் எரியற அவரு அப்படியே வாங்குறாரு. அந்த 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டாரோ சாப்பிடல எனக்கு தெரியாது, திரும்ப ஸ்கூலுக்கு போயிட்டாரு. திரும்ப மத்தியானம் ஸ்கூல் முடிஞ்ச 4 மணிக்கு மறுபடியும் ஓடி வந்து நைட்டு 8 மணி வரைக்கும் எங்க கூட வேலை செஞ்சார். ஸோ குவாலிட்டியான பர்சன். ஏன் தெரியுமா கர்த்தர் அவர் ஆசை வச்சிருக்கிறாரு? இந்த உண்மைக்கு தக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது அர்ப்பணிப்பு, இரண்டாவது சபையை அரவணைக்க. பாஸ்டர் அவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு விசுவாசம் இல்லாத வார்த்தையை சொல்ல மாட்டாரு. நான் இருக்கோம் பாஸ்டர், பார்த்துக்கலாம் பாஸ்டர், கட்டிடலாம், நீங்க ஒன்னும் கவலை. இந்த அரவணைப்பு, இதான் அரவணைப்பு. சபைக்கு அரவணைப்பு தேவை. நீங்க ஊழியக்கார அரவணைங்க, ஊழியக்கார நேசிங்க, அன்பு காட்டுங்க, அரவணைங்க, பார்த்துக்கலாம் பாஸ்டர், நீங்க விடுங்க. நம்ம அம்மா இத்தனை பேரு அந்த வேலையை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அருமையான ஜார்ஜியா டெய்லி வருவார். டெய்லி என்ன நடக்கு, வேலை என்ன நடக்கு, பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா, சார் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க காலையில போன் பண்ணி பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா பாஸ்டர், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருச்சு அன்னைக்கு விசாரிச்சிங்களா? அப்படி எந்த விசுவாசி இது வரைக்கும் விசாரிச்சல. அவர் ஒரு ஆள் ஜார்ஜியா மட்டும் தான் டெய்லி காலைல கூப்பிடுவார். எனக்கு இல்லாட்டாலும் என் வீட்டம்மா கூப்பிடுவார், பிள்ளைங்க ஸ்கூல் போயிருச்சாப்பா, என்ன சாப்பிட்டுச்சு. ஐயாவே கூப்பிடாட்டாலும் அம்மா என்ன செஞ்சிருவாங்க, கூப்பிட்டு என்னம்மா சாப்பாடு எதுவும் கொடுத்து விடுவாயா, என்ன ஒரு நாள் 2 நாள்ல. கடந்த 1 வருஷ காலமாக அப்படிதான் டெய்லி எங்களை விசாரிக்க கத்த நல்ல ஒரு தகப்பன் தாயை தந்திருக்கிறான். என் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செய்ய நிறைய விசுவாசி. ராஜா பிரதர் அவரை எடுத்துக்கிடுங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். வேலையை விட்டு வந்து இங்கிட்டு வேலை. ராஜா பிரதர் இங்க சபையில வந்து வேலை பார்த்து சாயங்காலம் ஃப்ரைட் ரைஸ் கடை, ஃப்ரைட் ரைஸ் உங்களால போட முடியுமா? கையெல்லாம் துடிச்சு போயிடும். 4 நாள்ல அப்படி கையை நின்றுக்கிடும், அந்த கப்பையோட என்ன கைப்பிடியோட பிடிச்சிக்கணும். வந்து வேலை செய்யலையா? ஆக்கியராஜ் பிரதர் இரவும் பகலுமா வேலை செய்யலையா? பிரியமானவர்களே, உங்கள் உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். சபையை நேசிங்க, சபையை அரவணைச்சு, சபையை அரவணைங்க. உங்களால 10 ரூபா கொடுக்க முடியாட்டா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு போன் பண்ணி என்ன பாஸ்டர் செய்றீங்க, வேலை நடக்குதா, எங்களால கொடுக்க முடியல, உங்களுக்கு ஜெபிக்கிறோம், இதையாவது சொல்லு. அதை விட்டு என்னத்தை சர்ச்சை கட்டிடுவாரா, பெரிய இது பண்றாரா? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க விட்டுருங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தானும் படுக்க மாட்டானா? ஞானமாமா சொல்லுங்க, தானும் படுக்க மாட்டானா, தள்ளியும் படுக்க மாட்டானா? அல்லேலூயா. சில ஆட்கள் அப்படி இருக்காங்க, தானும் முன்னேற மாட்டான். பாஸ்டர் ஏதாவது சர்ச்சை கட்டினா இவர் இதெல்லாம் குப்பையில லிஸ்ட் அவுட், குப்பையில போட்டுருணும். சபை கட்டும்போது பாஸ்டருக்காக ஜெபிக்கணும். அது என்னுடைய சபை, இது எங்க சபை. நான் எப்பவும் எல்லாரும் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன் அப்படின்னு போடுவேன். ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க, அழைக்கிறேன்னு போடாதீங்க, அழைக்கிறோம்னு போடுங்க. எல்லாரும் அழைக்கிற மாதிரி போடுங்க. ஐயா உண்மைதானே ஐயா? உடனே அதை மாத்திட்டேன், அழைக்கிறோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் கூப்பிடாதீங்க, எல்லாரும் ஒரு குடும்பம்ல. அன்னைக்கு எனக்கு புத்தி வந்துச்சு, புரியுதா உங்களுக்கு? யாரை கொண்டாவது எனக்கு புத்தியை சொல்லுவார். எனக்கு வயசு 40 இருக்கலாம், சின்ன பிள்ளை சொன்னா கூட கேட்டுக்கிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பிள்ளைகள் 3 பிள்ளைகளை வச்சு எனக்கு சில காரியத்தை கர்த்தர் போதிப்பார். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. பிள்ளைகள் நடந்துக்கிற முறை நான் ஏதாவது ஒரு பிரசங்கத்தில் சொல்லிட்டு போயிடுவேன், வீட்டில் போய் அதுக்கு ஆப்போசிட்டா செய்வேன். என்னப்பா, என்ன டாடி இதை சொல்லிட்டு இங்க வந்து இப்படி செய்றீங்க? அப்போ எனக்கு சப்புன்னு அடிச்ச மாதிரி டக்குன்னு அதை மாத்திக்கிட. அரவணைக்கிற விசுவாசிகளாய் இருப்போம், சபையை அரவணைச்சுக்கிடுங்க. ஆமென், அல்லேலூயா. சரிதானா நான் சொல்றது? ரோமர் 1:13, சுவிசேஷம் சொல்வதற்கு நீங்கள் கடனாளிகளா இருக்கிறீர்கள். நீங்க எதுக்கு கடன் பண்றீங்களோ இல்லையோ, சுவிசேஷத்துக்கு கடனாளிகளா இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:24, 25. எபிரேயர் 10:24, 25. மேலும் அன்புக்கு நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரில் ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்லுவோம், நாளானது சமீபத்திருக்கிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ
அவ்வளவாய் புத்தி பார்க்கும்போதெல்லாம் புத்தி சொல்லு, பார்க்கும்போதெல்லாம் புத்தி சொல்லுங்க. அரவணைங்க, பிள்ளைகளை அரவணைங்க. சபையில ஒரு பையன் கணேஷ் கோயில போட்டு போறானா, அவனை அரவணைச்சி அவனை தட்டி கொடுத்து விட்டுருப்பா, அப்படி அப்படி அன்பா சபையை அரவணைங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சபையில, எல்லாரும் பாஸ்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க. என் வீட்டுல என் மனைவி, என் பிள்ளைகள், என் மனைவி நானும் 3 பிள்ளைகள் 5 பேர்ல என்ன மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. என் மனைவி மாதிரியே நாங்க இருக்க மாட்டோம், அவனை மாதிரியே நாங்க இருக்க மாட்டோம். எல்லாரும் ஒவ்வொரு விதமா இருப்போம். அதனால எல்லாரையும் அரவணைங்க. எல்லாருமே குறைவுள்ளவர்கள், எல்லார்ட்டையுமே மிஸ்டேக் இருக்கு, எல்லார்ட்டையுமே ஏதோ ஒரு தவறு இருக்கு. அந்த தவறுகளை நாம சொல்லாம அவங்கள குத்தி காமிக்க, எங்கயாவது பைபிள்ல இயேசுநாதர் எந்த பாவிட்டையாவது அந்த பாவத்தை குத்தி காமிச்சிருக்கிறாரா? வேசிட்ட சொல்றாரு, விபச்சாரக்காரிய கையும் மையமா பிடிச்சிருக்காங்க. அவ ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. நீ ஆக்கினைக்குள்ள ஆளுன்னு சொல்லல, நீ சபிக்கப்பட வேண்டிய ஆளுன்னு சொல்ல. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ இனி பாவம் செய்யாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய குவாலிட்டியான பர்சன் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவ போல ஒரு நல்ல தெய்வம் யாருங்க? தப்ப குத்தியும் காமிக்கல, அவரை மன்னிக்கிற அனுபவம். அல்லேலூயா. கண்ணு தெரியாத ஒரு நபர் வந்தா கூட, நான் உனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ ஒரு குருடனா இருக்கிறான்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? குருட்டு கபோதி அப்படி சொல்லியிருக்காரா? குருட்டு பயலை சொல்லியிருக்கா? இல்ல. பார்த்த உடனே கண் குருடானு பார்த்த உடனே அவர் என்னதான் சொல்றாரு? நான் அற்புதம் செய், அவரை தான் சொல்றாரு. பாஸ்டர், ஆண்டவர் தான் சொல்றாரு, என்னால சுகமாக்க முடியும்னு, என்னுடைய வல்லமையை நீ என்னப்பா நினைக்கிறேன்றார். அவர் சொல்ல வேண்டியது என்ன? குருட்டு கபோதி, உன்னை சுகமாக்க நான் பண்ணுவேன் பாடுறா, அப்படிதான் சொல்லிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? முத்துப்பாண்டி பதர், ஆண்டவர் என்ன சொன்னாரு? அல்லேலூயா, ஆமென். இயேசு என்ன சொன்னாரு? உனக்கு சுகமாக்க எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறாய். ஆண்டவர் அவன் சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், போ அப்படின்ட்டார். வேற எதுவும் பேசல. 100 ரூபாய் காணிக்க போட்டு கிழக்கு வாசல் போகாத, மேக்கப் போ அப்படி சொல்லல. 7 நாள் உபவாசம் இருந்து 8வது நாள் கும்பிடி போட்டு கும்பிடுன்னு சொல்லல. அவன் போய் சாட்சியா இருந்தான். ஆண்டவிடத்துல இந்த சமாச்சாரங்களே கிடையாது. நாம தான் சொல்றோம், வெள்ளி செவ்வாய்க்கு ஜெபம் பண்ணுங்க, வெள்ளி செவ்வாய், இதெல்லாம் நிறைய சூட்சமங்கள் எங்களுக்கு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட ஏன் 7 வாரம் ஜெபம் பண்ண சொல்றோம்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த 7 வாரத்துல தான் இந்த விசுவாசியோட விசுவாசமே வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு ஒரே நாள்ல ஜெபம் பண்ணோம், இது பாட்டுக்கு கந்தரகோலமா ஓடிடும். அது பாட்டுக்கு ஐயா கை இருக்குது கால் இருக்குது இந்த பக்கம் ஓடிடும். அதனாலதான் நாங்க 7 வாரம் வாழ்றோம். 7 வாரத்துல இது பூரணப்பட்டு சரி பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேயை விரட்டுறது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நாம் நம்முடைய குடும்பமாக மதிக்கணும். நம்ம குடும்பம், ஒன் ஆஃப் தி ஃபேமிலி, ஏன் வீடு ஏன் குடும்பம் அப்படி நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் டீ கொண்டு வரணும், எனக்கு மட்டும் கப்பில் கொடுப்பாங்க. அப்ப சத்தம் போடுவேன், எல்லாருக்கும் கப்புனா எனக்கு கப்பு, எல்லாருக்கும் இந்த பிளாஸ்டிக் கப்புனா எனக்கும், எல்லாருக்கும் பேப்பர் கப்புனா எனக்கு. அப்படிதான் இங்க வித்தியாசம் வேறுபாடு கிடையாது, எல்லாரும் ஒரே தாயின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அரவணைப்பு. கடன் ஒரு நாள் யாருக்கும் படாதீங்க. கடன்ல 2-3 கடன் இருக்கு. பணம் கொடுக்குது, பணம் வாங்குவது. நிறைய பேருக்கு நான் கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஒருத்தருக்கு 65,000 65,000 சில்லறை வாங்கி கொடுத்து அவர் பணத்தை வாங்கிட்டு குஜராத்துக்கு போயிட்டார். குஜராத்துக்கு போனவர் மாசம் 5,000 ரூபா வட்டி கட்டணும். 1 மாசம் வட்டி அனுப்புனார், அதுக்கப்புறம் அனுப்பவே இல்லை. 3,75,000 வட்டி முதல்ல ஆயிட்டு. அவர்கிட்ட ஃபோன் பண்ண எடுக்கலை. ஒரு முறை இந்த ஊருக்கு வந்தார், அண்ணே இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போயிட்டீங்க, கொஞ்சம் கொடுங்கண்ணே. உடனே அவர் சொன்னார், நீ யாரு? நீ எப்போ எனக்கு வாங்கி கொடுத்த? ஹூ ஆர் யூ? தெரியாது. 3,75,000 ரூபா போயிடுச்சு. என் பிள்ளைகளை கூட்டு போனேன். பாருங்க, என் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகளுக்கு சாட்சியா சொல்றேன், என் காசை நீங்க வாங்கியிருக்கீங்க, தயவுசெய்து கொடுங்க. கொடுக்க முடியாது. கடைசியில் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? என்ன அவர் கொடுக்காம ஏமாத்தின பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லை. ஒருத்தன் குடியாரனா கிடக்கான், ஒரு பிள்ளை இஷ்டம் போல தெரியுது ரோடோடா, இன்னொரு பிள்ளை அது வித்தியாசமா போகுது. ஊழியக்காரன் பணம் எடுத்து வைக்கும்போது அது நம்ம கையில இருக்க இருக்க நமக்கு தான் அனர்த்தமே தவிர எனக்கு அல்ல. நான் உடனே வீட்டுக்கு போய் என் மனைவி பிள்ளையோட கூட்டு போய் மன்னிச்சிட்டேன், நல்லா இருங்க சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இது வரைக்கும் அட்டி மேல அட்டி, ஒரு முன்னேற்றம் கிடையாது. பையன் நல்லா 6-7 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா கட்டி படிக்க வச்சாங்க, வேலை இல்லாம அவன் குஜராத்தில் கிடக்கான், எல்லாம் ஒன்றும் இல்லாம கிடக்கு. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இதே இடத்துல தான் அவரு அடிக்கல் நாட்டினாரு, ஒரு சபை கட்டணும், நல்ல எண்ணம் இல்லாம அடிக்கல் நாட்டினாரு. அவரு ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு. கர்த்தர் நமக்கு 40 லட்ச ரூபாய்க்கு அளவுக்கு சபைக்கு கர்த்தர் நமக்கு இடத்தை தந்து பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென். கடன் கொடுப்பதனால் நாம் தாழ்ந்து போவதில்ல, கொடுக்காததினால் அவர்கள் தான் தாழ்ந்து போகல தவிர நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் சேதப்படாது. அல்லேலூயா.
ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். பாஸ்டரிடம் ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் இந்த அம்மா என்கிட்ட காசு வாங்கினாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னன்னு கேட்டு சொல்லுங்க. நான் கேட்டேன், ஏன்டம்மா கேட்டு வாங்கி கொடுத்தீங்க? நீங்க 2 பேரும் கொடுக்கல வாங்கல, என்ன இழுக்காதீங்கம்மா. ஏன்னா நான் 2 பக்கம் பேச முடியாது, 2 பேர்ட்டையும் பேச முடியாது. அதனால சபையில கடன் என்பது அன்பில் மட்டும் கடன் வைத்துக் கொள்ளுங்கள், பொருளாதாரத்தில் ஒருபோதும் கடன் வைக்காதீங்க. சேலை விற்கிறேன், துணிமணி விற்கிறேன்ட்டீங்க, என்ன செய்யாதீங்க, வராதிங்க. இந்த ஒரு தொழில் பண்றேன் பாஸ்டர், விசுவாசிகள்கிட்ட வித்து கொடுங்க, இந்த சோழிலாம் இருக்கிற சபை ஆண்டவர் நேசிக்கிற சபை, இதுல அன்புக்குத்தான் இடமே தவிர பொருளாதாரம் கடன் இதுக்கெல்லாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடன் கொடுக்கவே வேண்டாம், கொடுக்காதீங்க. அப்படி ஒருத்தர் உங்கள்கிட்ட கடன் கேட்குறாங்களா, 2000 3000 கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கிடுங்க, நல்லா இருங்க, எனக்கு திரும்பி தர வேண்டாம், அப்படி இனாமாக கொடுங்கள். நான் பாடப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சொல்லுகிறேன், ஒருவருக்கும் கடன் கூடாதிருங்கள். கொடுத்தா இனாமா கொடுத்துருங்க. உங்களால் நிர்வாகம் இருந்துச்சுன்னா 10,000 கொடுங்க, நிர்வாகம் இல்லையா 1000 கொடுங்க. யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்டால் 100 ரூபா 200 ரூபா வச்சுக்கோங்க, அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு, வச்சுக்கோங்க, எனக்கு திரும்ப தர வேண்டாம் செலவுக்கு. இப்படி நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பாடத்தை இப்போதான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். கடன் யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? இந்த நபர் நமக்கு திரும்ப தரவே முடியாது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கடன் கொடுங்க. அந்த கடன் என்னைக்கும் பரலோகத்தில் எழுதப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏழைக்கு கொடுத்தால் கர்த்தர் என்ன செய்வாராம்? திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. சபைக்குள்ள கடன் வாங்குறது கொடுக்கறதுனா, ஒரு வேளை யார்கிட்டயே வாங்கியிருந்தே வச்சிருந்தேன், கொடுத்துருங்க, உள்ளுக்குள்ளேயே மாத்திக்கிடுங்க, டக் டக்குன்னு கடனை அடைச்சிருங்க. அன்பு மட்டும்தான் கடனா இருக்கணுமே தவிர மற்ற எதுவிலையும் நீங்கள் கடன் படாதிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பர் 3, சோத்திரம். அன்பாயிரு, அரவணைப்பாயிரு, சபைக்கு ஒரு அரணாயிரு. சபைக்கு ஒரு அரண். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ரொம்ப நேரமானது, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். உன்னத பாட்டு புஸ்தகம், அதுல 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குள்ள நரிகளையும் குளிநரிகளையும் நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. என் நேசர் என்னுடையவர். போதும். என்ன போட்டிருக்கு? 2ஆம் அதிகாரம். பாத்தீங்களா? இந்த மாதிரி சபையை கெடுக்கிற சில புலி நரிகள் இருக்கு. அதுகிட்ட இருந்து நாம் சபையை அரணாக நின்று காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. சபையை நீங்க காப்பாத்திடுவீங்களா? பக்கத்துல கை பிடிச்சிட்டு கேளுங்களேன், சபையை காப்பாத்திடுவீங்களா அல்லது ஒழிச்சு கட்டிடுவீங்களா, முடிச்சு விட்டுருவீங்களான்னு கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சபையை நம்ம என்ன செய்யணும்? சபை ஒரு பைபிள் சொல்லுது, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு, அப்படி பைபிள சொல்லியிருக்கு சபையை குறிச்சு. சபை அடைக்கப்பட்ட தோட்டம், சபை முத்திரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இதுல நீரூற்று பொங்கி வழியும். சபையிலே விசுவாசிகள் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறது ஏன் வச்சிருக்கிறாருன்னா, சபைக்கு நீங்கள் ஒரு அரணாக இருப்பீர்கள் என்றுதான். நீங்கள் தூங்குகிறதை பார்த்தால் இப்பொழுதே நீங்கள் தூங்கி விட்டீர்களே, நீங்கள் எப்படி அரணாக இருக்க போகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி வருங்காலத்தில் ஒரு அரணாக இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படி அரணா இருப்பது என்று அவர் தூக்கத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிறார். வரும் நாட்களில் அவர் சபைக்கு ஒரு பெரிய தூணாக நிற்பார் என்று விசுவாசிக்கிறேன். பழனியம்மா, நீங்கள் எப்பொழுதும் அரணா இருப்பீர்களா என்று தெரியவில்லை, வாரம் வாரம் தூங்குகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அரணாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு அரணாரு, இல்ல முடிஞ்சு போகும்போது அரண் பாஸ்டரை சந்திச்சுட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சபையை கெடுக்கும் குள்ளி நரிகளுக்கு எச்சரிக்கையாரு. அதெல்லாம் பிடிச்சிடணுமா? ஆமென். எங்கெங்க குள்ளி நரிகள், நம்ம பாசையில சொல்லுவோம் குள்ள நரிகள்னு சொல்லுவோம். அந்த குள்ள நரிகள் எங்கெங்க சபைக்குள்ள பிடிச்சி கப்புன்னு பிடிச்சி அதை பல்ல பிடிங்கி உன்னை கொண்டே போடும். ஒழுங்க சபையில் இருந்தா எல்லாம் ஓடிப்போ சத்துருவே அப்படி சொல்லி துரத்தி சபையை பாதுகாக்க வேண்டும். சபைக்கு நீங்க எல்லாம் ஒரு அரண். ஐயா, எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க நான் சபைக்கு
அரணாதான் இருப்பேனே தவிர சபையை அழிப்பதற்கு ஒருபோதும் என் கனவுகளை யோசிக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரனை குறை பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா தெரியும். யூடியூப்ல பார்த்தா வசனத்தை விட குறை பேசுற கூட்டம் தான் நிறைய பெரியச்சு. ஒரு பாஸ்டர் படத்தை போட்டு இவர் ஆடிக்கார் வச்சிருக்காரு, இவர் ஆடாத கார் வச்சிருக்காரு, ஒரு ஓடிக்கார் வச்சிருக்க ஓடாம இருக்கு. அவர் ஆடுனா ஆடாட்டான ஓன் சோழியை பார்த்து அமைதியா இரேன்பா. அடுத்த ஊழியக்காரையே பேசுறது. எங்க அப்பா ஒரு பழமொழி சொல்லுவாரு, அவன் ஆள் அங்க இருந்தாலும் காது இங்க இருக்கும் பாரு. ஆள் அங்க இருந்தாலும் காது இங்க இருக்குமா. காதை கழட்டி வச்சுட்டு போயிடுவான், என்னதான் பேசுறாங்கன்னு கேட்கணும். சிலருடைய வேலை அதுதான். அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்கு, அடுத்தவன் அடுத்தவன் அடுத்தவன். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அடுத்தவனை போல உயர பிரயாசப்படுங்கள், அடுத்தவன் இடத்துக்கு போகணும்னு பிரயாசப்படாங்க. அடுத்த ஊழியக்காரனை பேசுறது, மோகன் சென்னை பேசுறது, அவரு கால் தூசிக்கு வருவாங்களா பேசுறவங்க. யோசித்து பாருங்களேன். எந்த ஒரு ஊழியக்காரன் பேசாதீங்க. இப்போ மோகன் சிலாசரே வந்திருக்காருன்னா அவரு 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 அவர் தப்பே பண்ணால் நீ கேட்க நீ யாரு? அவர் மிஸ்டேக் பண்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷன் ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஒரு எலியா போல ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் அவரோட இருந்தா அற்புதம் நடக்குமா? இல்லைன்னா தேவன் அவரோட இல்லைன்னா இந்த அதிசயம் நடக்குமா? உலகமே அவரை திரும்பி பார்க்குது, லட்சங்கள் அவருக்கு பின்னாடி ஓடுத. காரணம் என்ன? ஒரு பிரியாணி கடை இருக்குன்னா பிரியாணி கடையில ருசி இல்லைன்னா பிரியாணி கடைக்கு வருவாங்களா யாரும்? அது மாதிரிதான் சபையில தேவ பிரசன்னம் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் மேல தேவ மகிமை இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. ஊழியக்காரரை பேசாதீங்க யாரும். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை குறை பேசுற எந்த யூடியூப் சேனலுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தூக்கி வெளியே எறிஞ்சிருங்க. அவர்கள் எல்லாரும் புள்ளினரிகள். அவரெல்லாம் பிடிச்சி காவாயில போட்டு அமுக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எந்த ஊழியக்காரனையும் குறை பேசக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த பெரியோளத்துல எனக்கு தெரியாத ஊழியக்காரங்களா, அவங்களுடைய அட்டூழியங்கள் தெரியாதா? அல்லேலூயா. எல்லாரையும் தெரியும், எல்லாரையும் தெரியும். ஏன் பேசாம இருக்கோம்? அது நமக்கு அவசியம். நான் பேசினா என் பிள்ளைகளை பாதிக்கும். இதுகளுக்கு எந்த விவரமும் தெரியாது. இதுகளை நான் ஊழியக்காரனை குறை பேசி என் பிள்ளைகளுக்கு நான் அநியாயத்தை சம்பாதிச்சு சாபத்தை வைக்கக்கூடாது. சில சொல்றாங்க, தெரிஞ்சதை சொல்றோம், தப்புன்னு கேட்பேன் சார். நீ யாரு கேட்கறதுக்கு? அவ்வளவு பெரிய நீதிமானா நீ? இதை நான் சொல்றேன் சரிதானே? நான் பேசுறது யாருக்காவது தப்பா பேசுறேன்னா, ஒருவேளை நான் மிஸ்டேக் விட்டேன்னா முடிஞ்சு போங்க, என்னை பார்த்து போங்க, என் ஆபீஸ் ரூமுக்கு வாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன சார் பேசுறதுக்கு இருக்கு? நம்ம வீட்லயே 1008 ஓட்டம் இருக்கு. புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பேர பிள்ளை சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, வீடு கட்டாம கிடக்கும், சொந்த வீடு இல்ல, வீட்டுக்காருக்கு நல்ல வேலை இல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்ல, 1008 ஓட்டையை வச்சுக்கிட்டு ஊழியக்காரனை குறை. இன்னும் தரத்திரம் தானே வரும், இன்னும் நீ அழிஞ்சு தானே போவ. அல்லேலூயா, ஆமென். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அலட்சியம் பண்ணா இன்னும் நீங்க கஷ்டத்தை சந்திக்க. ஒரு படி ஏறுவீங்க, 5 படி இறக்கி விட்டுருவோம் பிசாசு. யாரை குறித்தும் பேசாதிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யாரை குறித்து என்ன செய்யாதீங்க? பேசவே பேசாதீங்க. அல்லேலூயா, ஆமென். டிஜே தினகரன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எத்தனை பேர் பார்த்துருக்கிறவங்க? பார்த்ததே இல்லைன்றவங்க கை வைத்துங்க. டிஜே தினகரன் அவரை பார்த்ததே இல்லை. அவர் பார்த்து. அல்லேலூயா. ஆமாம், இவங்க சின்ன பிள்ளைங்க. அவர் இறந்துட்டாரு. அவரை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜாமக்காரன் அப்படின்னு ஒரு புக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஜாமக்காரன். இவரை பேசான பேச்சு டிஜே செய்யாவ எல்லா புக்கிலும் இவரை ரொம்ப கேவலமா, ரொம்ப தரக்குறைவா, இவரோட ஊழியத்தை விட, குடும்பத்தை விட, மனைவியோட, பிள்ளைகளை சிங்கமா எல்லாரையுமே. ஜாமக்காரன். கடைசியில் என்ன தெரியுமா? ஒரு நாள் மனம் திரும்பி அவரு டிஜே செய்யாவை பத்தி ரொம்ப அசிங்கமா, அவங்க மகா இறந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசு. ஏன் இவரு தீர்க்கதரிசி, மகா இறக்கிறது தெரியாதா, ஆச்சா பூச்சா, அவர் அப்படி இப்படி எல்லாம். கடைசியில் இவரு எல்லாம் மனம் திரும்புறதுக்கு முன்னால நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ரொம்ப முடியாம போயிட்டார். யாரு? ஜாமக்காரன் எழுத்து ஆசிரியர். உடனே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்க. அவருக்கு 7 லட்சம் ரூபாய் தேவை. எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னால 7 லட்சம் ரூபாய் தேவை. உடனே ஒருத்தம் கூட வரல. இதை கேள்விப்பட்ட உடனே டிஜே தினகரன் உடனே வண்டி எடுத்து போய் அந்த 7 லட்சத்தையும் கட்டி அவரை காப்பாற்றி அங்கேயே இருந்து எல்லாம் முடித்து
வீடு கொண்டு போய் சேர்க்கிறவரை தன்னுடைய கார்லயே கொண்டு போய் சேர்த்து பார்த்துட்டு வந்தாராம். அவரு ஜாமக்காரன் டிஜே ஐயா காலிலேயே விழுந்துட்டார். நான் ரொம்ப உங்களை விடுங்க, நீங்களும் நானும் ஒரே தோட்டத்தில் வேலை செய்கிறோம். நீ என் சகோதரன், நீ செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். நான் நினைப்புல கூட இவனுக்கு வரல. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அவரு இறக்கும் போது கூட கடிதத்தில் எழுதினாராம், டிஜிஎஸ் த மேன் ஆஃப் காட், ஒரு தேவ மனுஷன். அவரை பேசுறதுக்கு கூட தகுதி இல்லை யாருக்கும் இந்த உலகத்துல. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவரை பத்தி பேசுறதுக்கு யாரும் தகுதி கிடையாது. அவ்வளவு ஒரு தேவ மனுஷன். திருநெல்வேலி நான் அதாவது நாகர்கோவில் தாண்டி மார்த்தாண்டத்திலேருந்து மீட்டிங் முடிச்சு டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்துட்டு இருந்தாராம். கார்ல, பெரிய பணக்காரர், லட்சம் கோடி அவர் கையில இருக்கு. கார்ல வந்துட்டு இருந்தாராம். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், அந்த கிராமத்துக்கு போனாராம். நைட்டு 12 மணிக்கு கிராமத்துக்குள்ள வண்டி போதான். காடு, திருநெல்வேலியில ஒரு காட்டுக்குள்ள வண்டி போதான். இடம் தெரியல. ஆண்டவர் சொல்றாராம், நீ போ, நான் இடம் சொல்றேன். போயிட்டே இருக்காராம். ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசை இருந்துச்சான். அந்த குடிசையில போய் கதவை தட்டினாராம். அவர் வயசான பாட்டி தட்டு தடுமாறி வந்து அந்த கதவை திறந்துச்சான். அந்த அம்மா ராத்திரி 12 மணிக்கு அந்த கஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். உடனே இவர் போய் சொன்னாரா, ஐயா ஐயா ஐயா, நான் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ ஐயோ, நான் காலை விட இருங்க அம்மா, இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் இதுல நான் தங்கிட்டு போவாமா அப்படி கேட்டார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. அந்த பாயில ஒரு தேவ மனுஷன் படுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து, அந்த அம்மாவை பார்த்து, அந்த அம்மாவை நேசிச்சு, அந்த பழைய கஞ்ச தானும் குடிச்சு, ஒரு உண்மை உள்ள தேவ மனுஷன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். ஒரு முறை நான் டிஜிஎஸ் தினகரன் ஐயா காருண்யால இருக்கும்போது ஒரு யூத் மீட்டிங்ல நான் சாட்சி, டேவிட் ரமேஷ் பாஸ்டர் பிரசங்கம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா பிரசங்கம் பண்றாரு இங்கிலீஷ்ல, டேவிட் ரமேஷ் தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. நான் சாட்சி சொல்றேன். இப்போ இங்கிட்டு டேவிட் ரமேஷ், இங்கிட்டு நான், ஜிஜஸ் ஐயா, டேவிட் ரமேஷ், அடுத்து நான் இருக்கோம். மீட்டிங் நடந்தது. அதுல மறுநாள் டேவிட் ரமேஷ் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டை உடனே காலி பண்ணுங்க, 50,000 ரூபாய் தேவை. உடனே 50,000 ரூபாய் வேணும்ட்டாங்க. அன்னைக்கு பார்த்து இந்த மீட்டிங் காருண்யால. டிஜே, நான் சாட்சி சொல்றேன். இவர் அடுத்ததுக்கப்புறம் டிஜே ஐயா பிரசங்கம் பண்றாரு, டேவிட் ரமேஷ் மொழிபெயர்க்கிறாரு. அப்போ அந்த பிரசங்கம் முடிஞ்சு எல்லாம் கை கொடுத்து, எனக்கு ஒரு காணிக்கை, அவருக்கு ஒரு காணிக்கை ஐயா தான் கொடுத்தாரு. கொடுத்து நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனே வீட்டுக்கு, அப்போ டேவிட் ரமேஷ் பாஸ்டர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, எனக்கும் தெரியும் அவர் பேசுற 50,000 ரூபாய் கொடுக்கணும். நான் தான் கார் ஓட்டுறேன். 50,000 வெளியே போய் சொல்லிட்டா என்ன செய்யணும் தெரியல, இன்னொரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், இதை காலி பண்ணணும் பேசிட்டு. உடனே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மறுநாள் திங்கக்கிழமை சாயங்காலம் அந்த பணத்தை கொடுக்கணும். நீ என்ன நினைச்சா நினைச்சுக்கோங்க, அந்த இன்னும் என் ஃபைலில் அவர் எழுதி கொடுத்த கடிதம் இருக்கு. என் பிள்ளைகள்ட்ட நான் என் ஒய்ஃப்லாம் காமிச்சிருக்கேன். என்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டாரு. நான் வச்சிருந்தேன். கடிதத்தில் எழுதியிருந்தாரு, ஒரு 50,000 ரூபாய் செக்கும் கொடுத்து, நீ எனக்கு மொழிபெயர்க்கும் போது, பாஸ்டர் நீங்க எனக்கு மொழிபெயர்க்கும் போது ஆண்டவர் நீங்கள் ஏதோ 50,000 ரூபாய் தேவையோடு இருக்கிறீர்கள் என்று எனக்கு சொன்னார். நான் இந்த கடிதத்தோடு சேர்த்து 50,000 ரூபாய்க்கு டிடி செக் வச்சிருக்கிறேன், தயவு செய்து அவைகளை வாங்கி கொள்ள முடியுமா என்று எழுதியிருந்தார். ஒரு தேவ மனுஷன் சார். அவரை பத்தி பேசுறவன் ஒரு நாளும் உருப்பட கூட என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையில் அவர் மாதிரி நேரம் செலவழித்து தேவனோடு பேசுறதுக்கு ஒருத்தம் கூட கிடையாது. தனிமையில தமிழ்லே பேச மாட்டாரு, அந்நிய பாஷை தான் பேசுவாரு. ஆலயத்திலையும் கிரவுண்ட்லையும் பேசும்போது அந்நிய பாஷையே பேச மாட்டாரு, வசனத்தை மட்டும் பேசுகிற தேவ மனுஷன். அப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் அந்த உலகத்துல வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். அதே பூமியில நானும் ஊழியக்காரனா இருக்கிறேன் என்பது, அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களையும் என்னையும் தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறது. சபை அன்பு கூறுங்கள், சபை அரவணையுங்கள், சபைக்கு அர்ப்பணியுங்கள், சபைக்கு ஒரு அரணாக இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருக்கிடத்துல அப்படியே நம்ம எழுந்திருந்து தேவ சமூகத்தில், ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, என் சபைக்கு நான் ஒரு அரணா இருப்பேன். ஆண்டவர், சபைக்கு ஒரு அரணான ஒரு அரணா இருப்பேன். சபையை யாரும் எதுவும் பேச முடியாது. சபையை குறித்து யாராவது ஏதாவது பேசினா விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் யாராவது குறை சொன்னா அந்த இடத்துல நீங்க நிக்காதீங்க. இல்லைன்னா அந்த இடத்துல எனக்காக போராடுங்க, பேசுங்க. எங்க பாஸ்டர் பேச நீ யார்? ஒருவேளை அவர் மேல மிஸ்டேக் இருந்தாலும் நீ என்ன பேசுறது? எங்க ஊழியக்காரன, ஊழியருக்காக திறப்புல நிக்கிற விசுவாசிகளா, ஊழியர் சார்பில் நிக்கிறவர்களா, ஊழியக்காரருக்காக நிக்கிறவங்களா? சோத்திரம். சபையை நேசிக்கிறவங்க ஊழியக்காரனை நேசிப்பாங்க, கிறிஸ்துவ நேசிக்கிறவங்க ஊழியக்காரனை நேசிப்பாங்க. ஊழியக்காரர் மேல அன்புள்ள விசுவாசிகளை கர்த்தர் மாற்றுவாரா? எல்லாரும் கண்ணை மூடி ரீபாலா சந்தனமா நதியா கரவலவா. இயேசுவே, இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த
நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஹோலி அசெம்பிளி சபைக்காக, கர்த்தர் எனக்கு கொடுத்த எலியாவை போல ஆண்டவரே, மோசேயை போல கர்த்தர் கொடுத்த நல்ல பெரிய ஊழியருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசுவாவை போல ஒரு நல்ல ஊழியக்காரை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபைக்கு நல்ல ஆத்துமாக்களை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜோமனு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல சபைக்காக கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல ஜேம்ஸ் பாஸ்டருக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல ஊழியருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, அருமையான பாஸ்டர் நாம அருண் பாஸ்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ கொடுத்த ஊழியருக்கு நன்றி அப்பா. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. சபை கட்டுமான பணிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஜீவியத்தில் சபைக்கு அரணாக இருப்பேன், சபைக்கு ஆமென் அர்ப்பணிப்பேன், சபையை நேசிப்பேன், சபைக்கு என்னை நானே அர்ப்பணிக்கிற விசுவாசியா இருப்பேன். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் கர்த்தர் என்னோடு பேசினார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தாவே, கை உயர்த்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அரணாக ஆண்டவரே, பிள்ளைகள் சபைக்கு ஒரு பெரிய ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களாக, சபையை நேசிக்கிறவர்களாக, சபையை ஆதரிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவீராக. நீ பேசியிருக்கிறீர், அதன்படி கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.